சந்திரா, no phone while eating. பேசலாம் மஞ்சி. போன்ல டஸ்ட் அதான். மஞ்சி, உனக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் நினைக்கிறேன். சாச்சா, ஏன் போன்லயும் டஸ்ட். என்னமா இது? சாப்பிடும்போது போன் பேசக்கூடாதுன்னு புது ரூல் ஒண்ணு போட்டிருக்கேன் சூர்யா. நான் சொன்ன உடனே இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சிடாத. ஒரு வாரம் ஸ்ட்ரிக்டா ரூல் ஃபாலோ பண்றவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். நான் கிஃப்ட்டுக்காகலாம் ஒத்துக்கல ப்ரோயின்லா. நல்ல விஷயம் சொல்றாங்களேன்னு ஒத்துக்கிட்டேன். That's it. எந்த ஒரு விஷயத்திலையும் அளவுக்கு அதிகமா விழுந்துடுறது தேவையில்லாததுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நாம நம்ம குடும்பத்தோட நண்பர்களோட இருக்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை அவங்களோட செலவு செய்யணும். அதனால நம்ம உறவு இன்னும் பலமாகும். அதை விட்டுட்டு மொபைலே பார்த்துட்டு இருக்கிறது தப்பு. நம்ம இழந்த நேரம் என்னைக்கும் திரும்ப கிடைக்காதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வேல்யூ நமக்கு புரியும். என்னமா? பர்ஃபெக்ட். கரெக்ட்ண்ணே. இனிமே மொபைல் யூஸ் பண்றது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கிறேன். ஓகே? குட். விஞ்ஞான அறிவுன்றது கூர்மையான கத்தி மாதிரி. எப்படி பயன்படுத்துறோங்கிறது முக்கியம். சரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன். ஓகேமா, நான் வரேன். Good day, bro-in-law. Good day. See you. எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேனா? இதத்தான் சம்பத் கேட்டான் போல. எனக்கு நான் தான் முத ஆளா? சார் ஏன் பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டாரு. பிள்ளையாரப்பா, என் மனசுல இருக்கிற கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும். Good morning, Anu. Huh? Wow. Poo enakka? What a warm welcome. Thank you. என்ன இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு வந்திருக்கா? இல்ல, நார்மல் டைம்க்கு தான் வந்தேன். Oh. You guys are already here? வர வர உங்க ரெண்டு பேருக்கும் வேலை சீரியஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு போல இருக்கு. குட், கீப் இட் அப். ஆனா வேலை மும்மரத்துல ஆபீஸ்க்கு இவ்ளோ சீக்கிரமா வருது கொஞ்சம் ஓவரா தெரியல? மீரா மேம் யார்லயா வந்திருக்காங்க? நீலும் அனுவும் கூட சீக்கிரம் வந்துட்டாங்க. ஏதாவது மீட்டிங்கா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நீல் அனு, என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்ல சார், நான் நார்மல் டைம்க்கு தான் வந்தேன். பட் கொஞ்சம் அன்னைக்கு ஃபைல் ரெக்கவரி பண்ணணும்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன ரெக்கவரி?
யங்ஸ்டர்ஸ் ஒர்க்கிங் ஸ்டைல எனக்கு புரியலப்பா. எல்லாம் நீலின் திருவிளையாடல் சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். All set? Yeah, sir. Everything is ready. Sir, you know what? இன்னைக்கு அனுவும் நீலும் ஆபீஸ்க்கு early morning வந்துட்டாங்க. And that's the topic of the day actually. எல்லாம் நீல் வந்த பிறகு நடக்கிற சேஞ்சஸ். Good. Thank you, sir. Anu, 1 minute. Get back to your work. Okay, ma'am. என்னாச்சு? அதுக்குள்ள லண்டன் போயிட்டியா? சார், நீங்க விளையாடலையே. என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஐயோ சார், நான் அப்படி சொல்லல. இப்பதான் நான் விளையாடினேன். அனு, நான் சீரியஸா தான் சொல்றேன். வேர்ல்ட் ட்ரேட் கான்ஃபரன்ஸ்க்கு நீ என் கூட லண்டன் வர. காட் இட்? ஆனா என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே. அப்ளை பண்ணா போச்சு. நான் பங்கஜ் கிட்ட சொல்றேன். என்னாச்சு? இல்ல, ஆபீஸ்ல எத்தனை பேர் சீனியர்ஸ் இருக்காங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. உன் தகுதியால தான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யூ டிசர்வ் இட் அனு. அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. ஜூஸ் குடி, then get back to work. பங்கஜ், இப்படி சூர்யா சார் கேண்டீன்ல உட்கார்ந்து பேசுறத என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்க? லொகேஷன் மாறினதை தான் நீங்க பாக்குறீங்க. நான் இவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே மாறிட்டு இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு குப்பைய இல்லாம போயிட்டாங்களே. அவங்க இங்க வந்ததே குப்பைய அள்ள முடியாது, உங்களால ஆனதை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகத்தான். இப்ப யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னே தெரியலையே. இதுக்குதான் ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துக்க கூடாதுங்கிறது. நீங்க சும்மா இருந்தா அவங்களே வந்து குப்பையை எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நீங்க என்னன்னா சொல்றீங்க? புஷ்பாமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் அவங்க வந்ததே. இல்லைன்னா அவங்க இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. வேலைய ஒழுங்கா செய்யறதுல இதுல சம்பளம் பத்துறது இல்லையா? நாம வேற குடுக்கணுமா? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசாதீங்க. எங்க காலனி பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். எல்லா குழப்பமும் உங்களாலதான். நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருந்தா அவங்க பாட்டுக்கு இந்நேரத்துக்கு குப்பை அள்ளிட்டு போயிருப்பாங்க. என்ன புஷ்பா நீங்க இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணன் நம்ம எல்லாருக்காகவும் தானே பேசினாங்க. அப்படி பேசக்கூடாது எதையும் ஒண்ணு எங்க அண்ணன் பேசிடலையே. குப்பை அள்ளுறவங்களுக்கு கொழுப்பு, அதான் போயிட்டாங்க. ரம்யாமா, நடந்தது என்னன்னு தெரியாம உங்க அண்ணனை ஏந்திக்கிட்டு வராதீங்க. கொழுப்பு அவங்களுக்கு இல்ல, உங்க அண்ணனுக்கு தான். அவங்களுக்கு சம்பளமே வரலன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. உங்க அண்ணன் சும்மா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? வேணும்னே 7.5 இழுத்தாரு. இப்ப உங்க அண்ணன் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு? எவன் வருவான் குப்பை அள்ள? இத பாருங்க, நீங்க பொம்பளைங்களா சேர்ந்து போனா வேலை ஈஸியா நடந்துருமா?
உங்களை எல்லாம் அவங்க சீரியஸாவே எடுத்துக்கல. இந்த தடவை நாங்க போறோம். உங்களையும் சீரியஸா எடுத்துக்கலனா? அது எப்படிங்கிற? நான் போய் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவேன். அதுக்கப்புறமா அவங்க சீரியஸா எடுத்துக்கலனா நாம எல்லாரும் போய் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணுவோம். போராட்டமா? ஆமா, போராட்டம் தான். குப்பையை அள்ளுற வரைக்கும் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணுவோம். போராட்டம், மாபெரும் போராட்டம். ஆமா அண்ணா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நீங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து போனாவே பயந்துட்டு வந்து குப்பையை அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்படியே குப்பையை அள்ளலையா நாம எல்லாரும் சேர்ந்து ஆபீஸே உண்டிலன் பண்ணிடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீராஜி. உங்க ஊர் பக்கம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னா மறப்பாங்களா மீராஜி? பங்கஜ், இது ஜோக் பண்ற நேரம் இல்ல. எக்ஸாக்ட்லி மீராஜி. நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. நீங்க எங்க என் பேச்சு கேட்டீங்க? இப்போ அந்த அணு ஊர் பேர் தெரியாத ஒரு காலனில இருந்துகிட்டு லண்டன்ல கால் வைக்க போறான். என்ன ஒரு சாதனை மீராஜி. நிச்சயம் இதை பாராட்டணும் மீராஜி. இன்ஃபேக்ட் இத நியூஸ் பேப்பர்ல போட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கணும். திரு சூரிய பிரகாஷ் செல்வி அணுவின் வெளிநாட்டு பயணம் இனிதே அமைய வாழ்த்துகிறோம். வாழ்த்து மண்பிரஞ்சங்கள் பங்கஜ், மீரா மற்றும் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஷட் அப் பங்கஜ். ஆங்கர் இஸ் நாட் குட் மீராஜி. கோவப்பட்டா போதுமா? ஒழுங்கா நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். என்னமோ பெருசா பிளான் பண்றேன்னுட்டு எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப என்னடானா அணுவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதா டிக்கெட் புக் பண்றதான்னு ஓடிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பங்கஜ். தப்பாயிடுச்சு, ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்க போறீங்களா, இல்ல இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு திங்க் பண்ண போறீங்களா? பங்கஜ், ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவமானப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். லுக் பங்கஜ், அட் எனி காஸ்ட் அணுவை நாம தடுத்தே ஆகணும். இல்லனா அவ நம்ம காதுக்கு போயில இதோ இந்த ஃப்ளவர் வாசியை வச்சிருவா. லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா? எல்லா டாக்குமெண்ட்ஸ் சரியா? யா கமன். சொல்லுங்க. உங்க சைன் வேணும். உங்க லண்டன் டூருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் மேம். தேங்க் யூ. பட் நான் போகல. உங்களுக்கு பதிலா அணு போறான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேம். ஏன்னா அதுக்கு அணு தகுதியானவ இல்ல. She does not deserve it. ஏன் அப்படி சொல்றீங்க யமுனா மேடம்? நீங்களே இப்படி கேட்டா என்ன சார் அர்த்தம்? அவ கிராஜுவேஷன் கூட கம்ப்ளீட் பண்ணல. சூர்யா சார் கூட அசிஸ்டண்டா போக ஒரு குவாலிஃபிகேஷன் வேணாமா? இப்படி யார் வேணாலும் போலாமா? அனு சொல்ற ஐடியா எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல. 2 ரூபாய் ரீசார்ஜ் டிஸ்கவுண்ட், பழைய டிரெஸ் ஐடியா எல்லாம் கம்பெனிக்கு நல்ல லாபம் கொண்டு வந்திருக்குல்ல. கரெக்ட். சங்கரன் சார் சொல்றதுதான் கரெக்ட். அதனால அனு போறதுல எனக்கு ஒண்ணும் தப்பா தோணல மேடம். ஓகே, நான் வரேன் மேடம். மத்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சு. ஃப்ரைடேக்குள்ள நாம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே மேடம். ஓகே. சரி. Anu, 1 second. Congratulations, Anu. It's all on behalf of all of us. All the very best. Thank you, Neil. இந்த ஆபீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா லண்டனுக்கு போறது அனு. எல்லாத்துக்கும் ஒரு மச்சம் வேணும்பா.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. அனு, மனசார சொல்றேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. தேங்க்யூ சொப்னா. ஹலோ எவ்ரிவன். சார். ஹலோ சார். ஹலோ. அட ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? என்னாச்சு? நம்ம ஆபீஸ்ல இப்படி இருந்ததே இல்லையே. சார், ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஆக்சுவலி அனு லண்டன் போறது இங்க யாருக்குமே பிடிக்கல சார். ஒட்டுமொத்த ஆபீஸ்லயும் என்ன விட்டுட்டா எங்கெஸ்ட் எம்ப்ளாயினா அது அனுதான். அதனால தான் எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் மேல கேர் எடுத்துக்கிறாங்க. அவளோட ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப பாராட்டுறாங்க சார். தீனா ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. மற்ற எல்லாருக்குமே அட்லீஸ்ட் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கும் சார். அவங்க நினைச்சா உலகத்துல எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம். இந்தியாவில் எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை சார். பட் லிட்டில் கேர்ள் லைக் அனு அவளோட டேலண்ட்டை மட்டும் வச்சு அவ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போறா சார். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்துல யாரு வாயிலையும் ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது சார். அதான் சார் இந்த சைலன்ஸ். அப்ப ஏன் அனு லண்டன் போறது யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ற? ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அனு நிறைய நாள் ஆபீஸ்ல இருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம் சார். வந்த கொஞ்ச நாள்லயே அனுவை எனக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு சார். அப்ப இவங்களுக்கு எவ்வளவு பிடிக்குன்னு ஐ திங்க் எனிபடி கேன் இமேஜின் சார். பேசிக்கலி சார் யாருக்கும் அனுவை மிஸ் பண்ண இஷ்டம் இல்லை. That's why I think we're all done, sir. Okay. I can understand. Okay, see you. See you, sir. நீல் பேசுனதெல்லாம் கேட்டீங்களா மீராஜி? இதனால தான் அவனை ஓவர் ஸ்மார்ட்னு சொல்கிறேன். வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னமோ இந்த கம்பெனியில் 20 வருஷமாக வேலை பார்த்த மாதிரி எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? அவன்கிட்ட இந்த கம்பெனியே அவனோடதுங்கிற மாதிரியான ஒரு தோரணை இருக்கு மீராஜ். பார்க்குறேன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவன் தாக்கு பிடிக்கிறான். அவனை விடுங்க பங்கஜ். அணுவே இங்க வந்து நிம்மதியா இருக்கா, இவனும் இருந்துட்டு போட்டுமே. லீவ் இட். என்ன சுப்பு, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட? என்னன்னு தெரியல புஷ்பா, 2-3 நாளாவே ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சீக்கிரமாவே வந்துட்டேன். ரெஸ்டா? சரியா போச்சு. நீ இப்படி அடிக்கடி ரெஸ்ட் எடுத்தேன்னா உன் முதலாளி ஒரே அடியா ரெஸ்ட் எடுத்துக்கானு வீட்டுக்கு அமிச்சிட்டு போறாரு. ஏய் வாய வைக்காத, நான் அனுவை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அனுக்கு என்ன? இல்ல திடீர்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு சொல்லி பெங்களூருக்கு போனா, அப்புறம் சூர்யா சாரே வந்து திருப்பி அழைச்சிட்டு வந்தாருன்னு சொன்னா. எனக்கு என்னமோ பெங்களூர் போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கலாம்னு தோணுது. ஆமா சுப்பு, எனக்கும் கூட அப்படித்தான் தோணுது.